கிளாமர் கோஷன்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். அந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படம், அந்த ரோல், அந்த அவங்க பண்ணுற ரோல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜேர்னலிஸ்ட் ரோல் பண்ணினேன். அது ஜேர்னலிஸ்ட் ரோலில் வந்து நம்ம வந்து கிளாமராக வந்து இருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ அந்த ரோலுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து ஒரு ஆக்டராக மாற்றிக்கணும். அதாவது ஒரு ஆக்டருக்கு வந்து எப்போதுமே ஒரு செட் பவுண்ட்ரிஸ், இது இந்த கட்டத்துக்குள்ளே தான் நான் வந்து பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் பண்ணுவேங்கிறது லிமிட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றா போல் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ட்ரீம் ரோல் அகெயின் அது வந்து இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு அருந்ததி மாதிரி ஒரு படம், இல்லை பருத்தி வீரம் மாதிரி ஒரு படம் வந்து எப்பாவது ஒரு வாட்டி தான் வரும். ஸோ ரொம்ப வந்து ஜாஸ்தி வந்து மார்க்கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாக்கா ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கதை வந்து பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பொறுத்து தான் ஒரு படத்துக்கு வந்து விலையே போகிறது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் டெஃபினட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் இல்லை ஒரு மியூசிக்கல், ஒரு யூனோ சம்திங் வெரி வெரி யூனோ சேலஞ்சிங், லைக் கில் பில் உமா தமன் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டிரெக்டர்ஸ் வந்து துணி வரணும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனாக்க கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதுக்கு ஆசையாக இருப்பேன். டெஃபினட்டாக இட்ஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் எனிபடி. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து ட்ரீம் மேன்னு யாரும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஐ ஜஸ்ட் டேக் திங்ஸ் ஆஸ் தே கம் பை. ஸோ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் தானாக்கா அது வந்து நடக்கலைன்னா அப்புறம் நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு சம்டைம்ஸ். ஸோ ஏன்னா அதுவாக நடக்கும். ஒரு இப்போ நம்ம ஒருத்தர் மீட் பண்ணோன்னு ஒரு டைம் வந்ததுனாக்கா அவங்க வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அவரை பிடிச்சி போயிடும். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தன் மட்டும்தான் வந்து நல்லா தெரிவாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லா மாதிரியும் அமையறதில்லை. ஸோ எனக்கு வந்து என்ன வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிற யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்து என்னோட ட்ரீம் மேனாக இருப்பார். ஆக்சுவலாக இது தமிழ் ஸ்பீக்கிங் ஹீரோயின்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி இல்லை. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்ட் வந்து ரொம்ப நார்த் இண்டியன்ஸ், இப்போன்னு இல்லை, இப்போது ஒரு 2 டெக்கேட்ஸாகவே அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் போயின்ட்டுருக்கு. அதுக்கு வந்து காரணம் வந்து ஒன்று, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னாக்கா இப்போ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கிற ஒரு யூனோ மைண்ட் செட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேரண்ட்ஸ் வந்து சினிமாவில் அனுப்புறதுக்கு ஒருவேளை யூனோ ஹெசிடேஷன் இருக்கலாம். நம்ம வந்து சேஃபாக இல்லை, இண்டஸ்ட்ரி அனுப்பணுமா, இல்லை பேர் கெட்டு போயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னும் ரெசர்வேஷன்ஸ் இருக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு. பட் லக்கிலி இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே யூனோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். பிகாஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் டீம், நியூ டீம், எல்லாருக்குமே இப்போ இது அஃப்கோர்ஸ் எல்லாம் டெக்னாலஜிலாம் நிறைய வந்தாச்சு. ஸோ அதனால் ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ வி ஆர் இன் அ வெரி குட் டைம். இந்தியன் சினிமா இஸ் கோயிங் அட் அ வெரி குட் பேஸ். ஸோ தமிழ் பொண்ணுங்க வந்து இன்னும் நிறைய முன் வந்து நல்லா பண்ணணும். அவங்க வரத்துக்கு அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நிறைய க்ரூமிங்லாம் பண்ணணும். அவங்கள எந்த மாதிரி ஏன்னா பார்த்துக்கணும், அவங்களோட ஸ்கின் பார்த்துக்கணும், ஹேர் எல்லாம் க்ரூமிங்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ஃபார்மல் ட்ரைனிங் வாட் எவர் அந்த மாதிரி ஏதாவது க்ரூமிங் பண்ணிட்டாங்கனாக்கா டெஃபினட்டாக நம்ம நிறைய தமிழ் பொண்ணுங்க கொண்டு வரலாம். நான் வந்து ஒரு பெரிய அனிமல் லவர் தான். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் ஒரு லேப்ரடார் கூட இருக்குது. அண்ட் நான் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ், பெட்ஸு இல்லை பேர்ட்ஸ் எது என் கண்ணில் பட்டாலும் நான் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஹோம் தேடுறதுக்கு போயிடுவேன். ஸோ I just think it's my calling in life that நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் லைஃப்பில். ஸோ I think my larger purpose in life is to just be of some help to these animals. சினிமாவில் வந்து அனிமல்ஸ் வந்து முந்தி வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த சர்க்கஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த சர்க்கஸில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப க்ரூயல்ட்டி பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அது நம்மளே தெரியாமல் நம்ம அது இது ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கஸ்லாம் இப்போ பேன் பண்ணியாச்சு. பட் அட்லீஸ்ட் சினிமான்னு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட சூப்பர்விஷனில் தான் நம்ம வந்து இப்போது சினிமாலாம் ஷூட் பண்ணுறோம். அண்ட் அண்டர் த ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் நல்லா இப்போ ஆடுக்களம் கூட பார்த்திங்கன்னா அந்த கோழி சேவலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணி இன்னும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அனிமல் ஆர்கனைசேஷன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்து தான். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரியலாக ஒரு அனிமல் வச்சு பண்ண முடியாது, அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலிமா பண்ணிடலாம். ஸோ அதனால் அனிமல்ஸை ஹர்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து டெக்னாலஜி அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நேற்று பார்த்தேன். ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங். ஸோ அதில் வந்து பாதி விஷயங்கள் வந்து இன்னும் சினிமாக்காக சும்மா காமிக்கிறது தான். ஸோ ஆக்சுவலாக அனிமல்ஸை ஹர்ட் பண்ணி எடுக்கிற படம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஒரு 3D எஃபெக்ட்ஸ் மூலிமாவோ இல்லை அனிமேஷன் மூலிமாவோ பண்ணுற ஒரு படமாக இருந்தானாக்கா டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு அவேர்னஸும் வரும். ஒரு நமக்கு வந்து மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறது ஓகே, பட் வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம மனுஷங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வாயை திறந்து சொல்லி கேட்க தெரியாது. ஸோ அதனால் நம்ம 6 அறிவு உள்ள இந்த ஜென்மம் தான் நம்ம வந்து அந்த 5 சென்சஸ் உள்ள அனிமல்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், அவ்வளோதான். என்னன்னாக்கா ஒரு ஸ்டார் இல்லை ஒரு நோன் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோன் ஃபேஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடாது. நான் வந்து பண்ணுறேன், நான் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கிறது சொல்கிறது கரெக்ட் கிடையாது. பட் என்னென்னா இப்போது சூர்யா மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நானும் பண்ணுறேன், இந்த மாதிரி குழந்தைகளுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது காரணம்னாக்கா அவரோட ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சினிமாவில் வந்து கெட்ட பழக்கம் மட்டும்தான் வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் அது வந்து நீங்கள் வந்து காமிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணுறது காமிக்காதீங்க, அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, ஹீரோஸ்லாம் காமிக்காதீங்க அப்படின்ட்டு. பட் ஹீரோஸ் வந்து நல்ல விஷயங்களும் ரியல் லைஃப்பில் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஆக்ட்ரஸும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணானாக்கா அவங்களே பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து எதாவது நல்ல விஷயம் பண்ணனாக்கா அது வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணலாம். அந்த ஒரு நோக்கம் மட்டும் தான். அதர்வைஸ் நம்ம நல்லது பண்ணுறோன்ட்டு சொல்லணுங்கிறதுக்காக பண்ணானாக்கா அதோட பலனே கிடையாது. மியூசிக் நான் வந்து ஒரு ட்ரெயின்டு கிளாசிக்கல் சிங்கர் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் டான்ஸிங்லேயும் சால்சா, ஜைவ், சாஷா, லம்பாடா, ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாபீஸ்ன்னு பார்த்தானாக்கா டெஃபினட்டாக பெட்ஸ், எங்கள் வீட்டில் இந்த பெட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மியூசிக் இஸ் டெஃபினெட்லி மை பேஷன். டான்ஸ் ஐ எம் வெரி வெரி பேஷனட் அபவுட். ஸோ இதெல்லாம் என்னோட ஹாபீஸ் தான். ஐ லவ் ரீடிங். ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ சினிமா பேஸ்டு டாபிக்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன். ஹியூமர் பேஸ்டு புக்ஸ் படிப்பேன், ஃபிக்ஷன் படிப்பேன். And I like to catch up with a lot of movies. So Hollywood filmsலேருந்து இங்கிலீஷ்லேருந்து போஜ்பூரிலேருந்து மராட்டிலேருந்து ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ I love watching movies. ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இப்போ ரொம்ப ரீசெண்ட் ஃபினாமினன். முந்திலாம் எப்படின்னாக்கா ஒரு ஸ்டார் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சினிமா பத்திரிக்கை மூலிமா தான் தெரிய வரும். அது கூட ஆத்தென்டிக்காக இருக்குமா இல்லையாங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. பட் இப்போ வந்து அந்த ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே கம்யூனிகேட் பண்ணும்போது இட் பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் தி ஆடியன்ஸ் அண்ட் தி ஆக்டர். ஸோ இட் பிகம்ஸ் அ மோர் க்ரெடிபிள் மீடியம். ஸோ அதனால் அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் குயிக்காக வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூலாக இருக்குது. ஸோ அது as long as it is not misused, I think it's a great medium to communicate with your audience. நான் வந்து இப்போ ஒரு பாப்புலர் வெப்சைட்டில் காலம்னிஸ்டாக இருக்கேன். அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நிறைய சினிமாவில் நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லா விஷயங்களும் வந்து பேப்பரில் படிக்கிறது கிடையாது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ், டாபிக்ஸ் ஆன் சினிமா வந்து ஒரு அந்த பிளாகில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் நினைக்கிற விஷயங்கள் என்னங்கிறது நான் வந்து என்னோட ஆடியன்ஸ் கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அது வந்து அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட காமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்களோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இட்ஸ் a great medium for that.
அஃப்கோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு இல்லை ஒரு ஹெட் பண்ணுற மாதிரி அது அந்த அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது கொடுத்தாங்கனாக்கா டெஃபினட்டாக ஐ வில் டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு ப்ரொமோட் தமிழ் சினிமா இன் ஜென்ரல் அண்ட் இந்தியன் சினிமா ஆல்சோ இன் பர்டிகுலர். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு ப்ரொமோட் சினிமா. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 15th August ஆப்வியஸ்லி, அண்ட் 65 வருஷம் 64 years அண்ட் 65th year இப்போது ஆரம்பிக்கிறது. அண்ட் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரீ கண்ட்ரி. நமக்கு வந்து என்ன பேசணும், என்ன பண்ணணும், எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. வி ஆர் அ செக்யுலர் கண்ட்ரி. அதே அந்த அளவுக்கு சினிமாவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுறது ஓவர் த ப்ராசஸ். ஏன்னா இப்போ ஆரக்ஷன் பார்த்தீங்கன்னா there was a huge controversy, அண்ட் அந்த கான்ட்ரவர்சியில் வந்து இப்போது சில ஸ்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் பேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சரி வேணான்னு லிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா சினிமா இஸ் வெரி பவர்ஃபுல் மீடியம். ஸோ அதனால் சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு படம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் நல்லதோ கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சும்மா ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸாக ஒரு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தப்பாக தான் தெரியும். ஒரு ஃபுல் படமாக பார்த்துட்டு இப்போ சென்சர் போர்டு வந்து எதுக்கு இருக்காங்க, அந்த அவங்க ஃபுல் படத்தை பார்த்துட்டு அந்த படம் ஓகேயா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஏவா யூஏயா இல்லை யூவா அவங்க கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கணுங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸ் டெஃபினெட்லி டேக் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் கிரியேட்டிவ் லிபர்ட்டி. அதே மாதிரி ஆடியன்ஸும் ஒரு படம் வந்து நல்லா இருந்தனாக்கா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படி நல்லா இல்லைனாக்கா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்கி அது வந்து பாலிட்டிக்ஸ், சினிமா ஷுட் நாட் பிகம் பாலிட்டிக்ஸ், ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாக ஆகிடக்கூடாது. அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு சினிமாவோட தூய்மை வந்து போயிடும். ஸோ as long as we keep politics away from cinema, I think there will be a lot of independence and ஒரு நல்ல ஹெல்தி ட்ரெண்டாகவும் இருக்கும். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலும் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. கலக்கல் சினிமா வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக இன்டர்நெட்டில் போய் நான் வந்து லாகின் பண்ணி வெப்சைட்டை செக் பண்ண போகிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அவங்க வந்து இப்போ கலக்கல் சினிமா வந்து அவங்க பேருக்கு ஏற்றா போல் நிறைய விஷயங்களில் எல்லா நியூஸும் கவர் பண்ணி நல்லா கலக்கன்னு கலக்கணும் அண்ட் ஆத்தென்டிக் நியூஸாக கொடுக்கணும். எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் அது கலக்கல் சினிமா வந்தானாக்கா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து வர மாதிரி ஒரு நல்ல பேர் வரணும். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்டர்வியூ ஃபார் கலக்கல் சினிமா. ஸோ அது வந்து என்னை கூப்பிட்டு என்னை கௌரவிச்சதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் ஐ பிரிங் சம் லக் டு யுவர் வெப்சைட் as well. All the very best.